டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2A முதன்மை தேர்வுகள் குளறுபடிகளால் ஒத்திவைக்கப்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழக வரலாற்றிலேயே தேர்வு நாளன்று தேர்வு ஒத்திவைக்கப்படுவது இதுவே முதல் முறை என குறிப்பிட்டுள்ள அவர், இளைஞர்களின் பல ஆண்டுகால உழைப்பை சிதைத்துள்ள திமுக அரசு ஒரு தேர்வை கூட சரியாக நடத்த தகுதியில்லாத நிர்வாக திறமையற்ற அரசு என சாடியுள்ளார். அதிகாரிகள் மீது மட்டும் நடவடிக்கை எடுத்து கண் துடைப்பு செய்யாமல் எதிர்காலத்தில் இதுபோன்ற தவறுகள் நடக்காதவாறு முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள அவர், 2026 அமைய உள்ள அதிமுக அரசு இளைஞர்களின் கனவுகளை நிறைவேற்றும் என்று தெரிவித்துள்ளார். இன்று நடைபெறவிருந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2A முதன்மை தேர்வுகள் தேர்வு மைய மாற்றங்கள், வினாத்தாள் வராதது மற்றும் பதிவு எண் குளறுபடிகள் போன்ற நிர்வாக காரணங்களால் ஒத்திவைக்கப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு பணியிடங்களுக்கான ஒரு தேர்வை கூட உருப்படியாக நடத்த முடியாத நிலையில் திராவிட மாடல் அரசு இருப்பதை இந்த நிகழ்வு வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது என்றும், தமிழக இளைஞர்களின் அரசு பணி கனவை சிதைத்து லஞ்ச ஊழலில் திளைக்கும் திமுக அரசுக்கு இளைஞர்களின் வாழ்வை அழிக்கும் இச்செயலுக்காக கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். குளறுபடிகளால் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டிருப்பது திமுக அரசின் நிர்வாக திறமையின்மையையே காட்டுகிறது என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இரவு பகலாக படித்து தேர்வுக்கு தயாரான இளைஞர்களின் உழைப்பை வீணடித்து அவர்களை வீதியில் நிறுத்தியிருப்பது வேதனை அளிக்கிறது என்றும், முறையான திட்டமிடல் செய்யாத டிஎன்பிஎஸ்சி நிர்வாகத்திற்கும் தமிழக அரசுக்கும் தாம் கடுமையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மருத்துவர் அன்புமணி விடுத்துள்ள அறிக்கையில், டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 முதன்மை தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டிருப்பது நிர்வாகத்தின் உச்சக்கட்ட அலட்சியமாகும் என்று கூறியுள்ளார். தேர்வுக்கூட நுழைவுச் சீட்டில் ஒரு கல்லூரியும் தேர்வு மையம் மற்றொரு இடத்திலும் இருந்த குளறுபடியே இந்த குழப்பத்திற்கு காரணம் என்றும், 3 IAS அதிகாரிகள் மற்றும் 6 உறுப்பினர்கள் இருந்தும் ஒரு சாதாரண இளநிலை உதவியாளர் செய்யும் பணியை கூட சரியாக செய்யாமல் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளை திமுக அரசு கோட்டை விட்டுள்ளது என்றும் அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் விடுத்துள்ள அறிக்கையில், டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டிருப்பது திமுக அரசின் நிர்வாக சீர்கேட்டிற்கு சான்றாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். இளைஞர்களின் கனவுகளை நசுக்கிவிட்டு இளைஞர் அணி மாநாடு நடத்துவது அரசியல் நாடகம் என்றும், ஒரு பக்கம் தேர்வு தொடங்க மற்றொரு பக்கம் மாணவர்கள் போராடும் நிலை ஏற்பட்டது இந்த ஆட்சியின் குழப்பத்தையே காட்டுகிறது என்றும் அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். அமமுக கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விடுத்துள்ள அறிக்கையில், குரூப் 2 தேர்வு மைய ஒதுக்கீடு மற்றும் ஹால் டிக்கெட் குளறுபடிகளால் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டிருப்பது லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்தோடு விளையாடும் டிஎன்பிஎஸ்சியின் அலட்சியத்தை காட்டுவதாக தெரிவித்துள்ளார். 3.50 லட்சம் பணியிடங்களை நிரப்புவோம் என வாக்களித்த திமுக ஒரு தேர்வை கூட முறையாக நடத்த முடியாமல் இருப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் டிடிவி தினகரன் தெரிவித்தார்.